இதை அப்படியே எடுத்து மார்பகத்தை தடவிக்கிற வேண்டியது. அது தடவிட்டு லேசாக கொஞ்சம் அழுத்தமாக தேய்ச்சிட்டாங்கன்னா போதும். ஃபுல்லாக ஒரு அப்சர்வ் ஆகிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா போதும். ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் வந்து அந்த மார்பகத்துலேயே அந்த கிருமி இருக்கணும். அதனால் இரவு படுக்க போகும்போது தான் அது வாய்ப்பாக இருக்கும். அவங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் இந்த மாதிரி மார்பகத்தை தடவிட்டு அப்படி பண்ணும்போது ஒரு தடவை சொன்னாங்க, இந்த மாதிரி கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் மாப்பிள்ளை வந்து டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு வந்து அழுகுது, என்னையா செய்யலாம் அப்படின்னாங்க. தைரியமாக கொடுத்து விடுமா, இந்த கேப்சுலையும் இந்த கிருமியை கொடுத்து விட்டீங்கன்னா அவங்க ரிசல்ட் வேறு மாதிரி நல்லா கிடைக்கும், சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்தோம். அப்படி பிடிக்கும்போது அவங்க 1 மாதம் 1 மாதம் கழித்து வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து சொன்னது. அதில் வந்ததில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி வளர்ச்சி கம்மியாக இருக்குது, எனக்கு திருமணமே இது ஆகுமான்னு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த மாதிரி கம்பெனியில் உங்கள் ப்ராடக்டை வாங்கி நான் யூஸ் பண்ணதில் எனக்கு 3 வாரத்தில் எனக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிச்சு இப்படின்னு அவங்க அம்மா அவங்க சொந்தக்காரங்களோட சேர்ந்து வந்து என்கிட்ட தகவல் சொல்லி சந்தோஷப்பட்டு போனாங்க. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய கணேஷ் ஐயா இருக்கார். நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு சிறுத்து போயின மார்பகம் இருக்கு. அதை பெரிதாகக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவ நிறைய இருக்கு. நெஞ்சோட ஒட்டி இருக்கு, மார்பகம் சிரித்து போயிருக்கு. அப்படின்ற போது அவங்களுக்கு நிறைய மருத்துவ முறைகள் இருந்தாலும் சித்த மருத்துவத்தில் அற்புதமான மருந்துகள் இருக்குன்னு சொல்றாரு. அது என்ன மாதிரியான மருந்துகள் இருக்குன்றது இந்த காணொலியில் பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இன்னைக்கு நிறைய பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, மார்பகம் சிரித்து போயிருக்கு அப்படின்றாங்க, நெஞ்சோட ஒட்டி இருக்குன்றாங்க. இதனால ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு கூட ஏற்படுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிறந்த குழந்தைக்கு போதுமான அளவு அந்த மார்பகத்தில் பால் சுரக்குமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக சுரக்கும். ஆனால் என்னன்றாங்க, இன்னும் கொஞ்சம் என்னுடைய உடல் வாக்கு தகுந்த மாதிரி போதுமான அளவு கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஒருத்தர் சில குண்டா இருக்காங்க, மார்பகம் சிரித்து போயிருக்கு அப்படின்றாங்க. அதை பெரிதாக்கக்கூடிய வழிமுறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கா? அப்படி இருந்தால் அது என்னன்னு சொல்லுங்க. இருக்குங்க. அதாவது நிறைய பெண்களுக்கு வந்து மார்பக வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, சின்னதாக இருக்குது, வளர்ச்சி இல்லைன்னா அவங்கள்ட்டே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அதே இதில் அது என்ன அப்படின்னு நான் வந்து நிறைய பேட்டி பலர்லாம் கொடுத்துருக்கேன். இதில் வந்து வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு திருமணம் கூட லேட் ஆகுது. அதனால் அதேமாதிரி சில பேர் திருமணம் ஆனதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் பிரச்சனையாகி சில பேர்லாம் டைவர்ஸ்க்கெல்லாம் போகிற மாதிரிலாம் ஆகிருக்கையில். அதனால் மார்பகம் பெருசாக்கிறதுக்கு வந்து சித்தாவில் நல்ல மெடிசன் இருக்குது. நாம் அதை நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து நாங்கள் கேப்சூல் கொடுக்குறோம். முதல்ல ஃபஸ்ட்டு கேப்சூல் வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை, காலையில் ஒரு தடவை, இரவு ஒரு தடவை, சாப்பாட்டுக்கு அப்புறமா சாப்பிட்டு பால் சாப்பிடணும். இதே மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டே வந்துட்டாங்கன்னா அதே மாதிரி இந்த கிரீம் கொடுக்குறோம். அந்த கிரீமை வந்து மார்பகத்தில் நல்லா தடவி லேசாக அப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் அதில் பிரச்சனை கிடையாது. இதாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து மார்பகத்தை தடவிக்கிற வேண்டியது. அது தடவிட்டு லேசாக கொஞ்சம் அழுத்தமாக தேய்ச்சிட்டாங்கன்னா போதும். ஃபுல்லாக ஒரு அப்சர்வ் ஆகிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா போதும். ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் வந்து அந்த மார்பகத்துலேயே அந்த கிருமி இருக்கணும். அதனால் இரவு படுக்க போகும்போது தான் அது வாய்ப்பாக இருக்கும். அவங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் இந்த மாதிரி மார்பகத்தை தடவிட்டு காலையில் மாலையில் இந்த கேப்சூலையும் சாப்பிட்டுட்டு தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா நாளாக சரியாக வந்து அவங்க நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் 1 மாதம் இல்லை 2 மாதம் அது போதுமான வளர்ச்சி கிடைக்கிற வரைக்கும் அவங்க அதை பயன்படுத்தலாம். ஆனால் எந்த பக்க விளைவுகளும் உண்டு பண்ணாது. எல்லாமே நாட்டு மருந்து தான். அதனால் பயப்பட வேண்டியதில்லை, நல்ல ரிசல்ட் கிடைக்கும், தைரியமாக சாப்பிட்லாம். இது வேற என்ன சந்தேகம் தான் கேட்குறேன். ஐயா, இப்போது இது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை அப்ளை பண்ணணும் இந்த க்ரீமை? அதான் க்ரீம் வந்து ஒரு வேளை அப்ளை பண்ணால் போதும். ஆனால் 2 வேளை பண்ணுறதுக்கு பெரும்பாலும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காதனால இப்படி சொல்கிறேன். அவங்க வாய்ப்பு இருந்தால் 2 தடவை பண்ணலாம், காலையிலையும் சாயந்தரமும். அதனால் பெரும்பாலும் ஒரு தடவை நைட்டு படுக்க போகும்போது நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதுமானது. மாத்திரையை மட்டும் காலையிலையும் இரவும் 2 வேளை ஒரு நாளைக்கு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு வந்தாங்கன்னா போதுமானது, நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
ஓகேங்கய்யா. ஐயா, இது எடுக்கும்போது என்ன மாதிரியான பத்தி முறைகள் கடைப்பிடிக்கணும்? அது பத்தியம்னு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் இது என்ன அப்படின்னா அந்த முட்டை இல்லாத கோழி எனக்கு இப்போ கோழி இருக்கு, பிராய்லர் கோழி, பிராய்லர் கோழி, அதை வந்து உபயோகம் பண்ணக்கூடாது. அது இயற்கைக்கு மாறாதான் அது பண்ணுது. அதனால் அதை மட்டும் இவங்க யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கனால, சாப்பிடாம இருந்தாலே போதுமானது. வேறு எதுக்குன்னு தனி பத்தியமெல்லாம் அதுக்கு வேண்டியதில்லை. அதிகமான புளிப்பு சேர்க்கப்படாதோட தனி புளிப்பு சேர்க்கப்படாது. அதுவும் ஒன்று அதில் இருக்குது. புளிப்பு அதிகமாக சேர்த்தாலும் அது அந்தளவுக்கு பலன் கொடுக்கல. புளிப்புனா லெமன் ஜூஸு, புளி சாதம், அந்த புளி சாப்பிட்லாம். புளிப்புங்கிறது புளி தான், புளி உபயோகப்படுத்துகிறோம்ல, அந்த புளிப்பு தான் ஆகாது. நீங்கள் லெமன் சாதம் சாப்பிட்லாம், வேறு எதுவும் சாப்பிட்லாம், அதில் ஒன்றும் இல்லை. இந்த புளி நம்ம ரசத்துக்கு போடுறோம்ல புளி, இந்த புளியை தனி புளிக்குழம்பு வச்சோ இதை மாதிரி சாப்பிடக்கூடாது இந்த மருந்து சாப்பிட்ற காலத்தில். அதை மட்டும் அவாய்ட் பண்ணாங்கன்னா போதுமானது. நல்லாயிருக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்கய்யா. ஐயா, இது மாதிரி யாருக்குன்னா கொடுத்து நிறைய பேருக்கு பலன் தந்திருக்கலாம், அதில் ஒரு சிலர் சொல்லுங்களேன். அதாவது நாம் கொடுக்குறது வந்து பேட்டி பாலருக்கு தான் கொண்டே கொடுக்குறோம். அவங்க வந்து நமக்கு தகவல் சொல்லுவாங்க. அது மாதிரி உள்ளதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை அதில் பக்கத்து ஊரில் ஒரு ஊரில் அவங்க கடையில் அந்த அம்மா தான் பொண்ணு தான் எங்கள் கடையில் ஓனராக இருக்குது. அவங்க தான் இதை மாதிரி என்கிட்ட வாங்கி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு தடவை சொன்னாங்க, இந்த மாதிரி கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் மாப்பிள்ளை வந்து டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு வந்து அழுகுது, என்னையா செய்யலாம் அப்படின்னாங்க. தைரியமாக கொடுத்து விடுமா, இந்த கேப்சுலையும் இந்த கருவியை கொடுத்து விட்டீங்கன்னா அவங்க ரிசல்ட் வேறு மாதிரி நல்லா கிடைக்கும், சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு கொடுத்தோம். அப்படி பிடிக்கும்போது அவங்க 1 மாதம் 1 மாதம் கழித்து வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து சொன்னது, உங்கள் நம்ம கூட கேட்டு பேசுகிறதுக்கு அப்படின்னது. பிறகு இன்றைக்கி ஐயா வருவாருன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி நான் இயற்கையாக போயிருந்தேன். போகும்போது ரொம்ப சந்தோஷமாக சொன்னது. இப்போ எங்கள் டைவர்ஸ் எல்லாம் மாறிடுச்சுங்க, எங்களுக்கு மார்பகம் வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சி ஆயிடுச்சு, அதனால் எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது, நாங்கள் நல்லாயிருக்கோம் அப்படின்னு சொன்னது. ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி அதே மாதிரி ஒரு கம்பெனியில் சப்ளை பண்ணேன். அதில் வந்து நானே பேசுவேன். அந்த கம்பெனியில் வந்து மீட்டிங்கில் நானே பேசுவேன். அப்போ அதில் பெண்களும் வருவாங்க. அதில் வந்ததில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி வளர்ச்சி கம்மியாக இருக்குது, எனக்கு திருமணமே இது ஆகுமான்னு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த மாதிரி கம்பெனியில் உங்கள் ப்ராடக்டை வாங்கி நான் யூஸ் பண்ணதில் எனக்கு 3 வாரத்தில் எனக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்படின்னு அவங்க அம்மா அவங்க சொந்தக்காரங்களோட சேர்ந்து வந்து என்கிட்ட தகவல் சொல்லி சந்தோஷப்பட்டு போனாங்க. அதனால் அது தகவல் நல்லாயிருக்கும், ஆனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் தைரியமாக சாப்பிடலாம். பக்க விளைவு உண்டு, அதை முதல் கேட்பாங்க, பக்க விளைவாக உண்டு பண்ணாதுமா, தைரியமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ரிசல்ட் நல்லா கிடைச்சதுனால நல்லா போய்கிட்டு இருந்தது. ஏன் நண்பர்களே, உங்களுக்கும் மார்பகம் சிரித்து போயிருக்கா? அதை பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குங்களா? அதனால் ஒரு சில சிகிச்சை முறைகள் எடுத்து ஒரு சிலருக்கு பெரிய பலன் இல்லை அப்படின்னா சித்த மருத்துவ முறையில் ஐயா சொல்கிற மாதிரி முழுமையாக பக்கவில்லை இல்லாத மருந்துகள், தாராளமாக பெண்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் தாராளமாக பயன்படுத்தலாம். இது மாதிரியான மருந்துகள் வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஐயா கூட இருக்கிற படித்த பட்டதாரி மருத்துவர்கள் ஆலோசனைப்படி ஐயா கொடுக்குற மருந்துகளும் அவங்க சொல்கிற ஃபுட்டையும் நீங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாகவே உங்களுக்கு சீக்கிரமான நல்ல மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.